மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அடுத்த செய்திகள் தொகுப்பினை வழங்குவதற்காக இணைகிறார் விஷ்ணுராஜ். நன்றி லாவண்யா மற்றும் பாலுவேல். தொடர்ந்து இது சூப்பர் 60 அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. சென்னை கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகின்ற 5ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னை கிண்டியில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தரவுள்ளார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள கலைஞர் 100ஆண்டு பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்தார். இதேபோன்று நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ள கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்கும்படியும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். முன்னதாக சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி சென்ற முதலமைச்சரை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அங்கிருந்து தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு சென்ற அவர் பாதுகாப்பு படையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அரசு இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை சனிக்கிழமை தொடங்குகிறது. இந்நிலையில் அடுத்த கல்வியாண்டுக்கான பள்ளி வேலை நாட்கள், தேர்வுகள், விடுமுறை தினங்கள் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய நாட்காட்டியை அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னையில் வெளியிட்டார். வெயில் அதிகமாக இருந்தால் பள்ளிகளை தாமதமாக திறப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். ஜூன் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் என்றும் ஏப்ரல் 8ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு தொடங்கும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவில் எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரம் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 30 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சேலம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனு மற்றும் பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரம் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களை மறைத்ததாக தேனி மாவட்ட திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் மிலானி வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது மிலானி தானே முன்வந்து நேரில் ஆஜராகி வாதிட்டார். அதற்கு பிறகு சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விரிவான விசாரணை நடத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேற்படி வழக்கில் குற்றப்பத்திரிகையை 30 நாட்களுக்குள் சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. பொதுநலன் சார்ந்த இந்த வழக்கை தொடர்ந்த புகார்தாரர் மிலானிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் சேலம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடலில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக பேனா சிலை அமைக்க நிபந்தனைகளுடன் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இலக்கிய பணிகளை போற்றும் வகையில் மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் இருந்து 360 மீட்டர் தொலைவில் நடுக்கடலில் 81 கோடி ரூபாய் செலவில் பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இந்த சிலை அமையும் பகுதிக்கு செல்ல கடற்கரையிலிருந்து சுமார் 650 மீட்டர் நீளத்திற்கு கண்ணாடியிலான மேம்பாலமும் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையால் அமைக்கப்படும் இந்த நினைவு சின்னத்திற்கு கடந்த ஜூன் 20 தேதி சென்னை மாவட்ட கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து மாநில கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதலையும் பொதுப்பணித்துறை பெற்றது. பேனா நினைவு சின்னம் அமைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வறிக்கையை தயாரித்து மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் அனுமதிக்காக தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்திருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் விண்ணப்பத்தை ஏற்று கருணாநிதியின் நினைவாக பேனா சிலை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து கடலோர ஒழுங்குமுறை மண்டலமும் அனுமதி வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேனா சின்னம் அமைப்பதற்கு முன் INS அடையாறு தளத்தில் தடையில்லா சான்று பெற வேண்டும். பேனா சின்னம் கட்டுமான பணிக்காக நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது. திட்டத்தை செயல்படுத்தும் போது கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன.
குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட குரூப் 1 பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது. இதற்கு சுமார் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,90,000 பேர் மட்டுமே தேர்வு எழுதினர். இந்நிலையில் முதல்நிலை தேர்வில் தகுதி பெற்றவர்கள் பட்டியலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. அதன்படி ஒரு பணிக்கு 20 பேர் வீதம் முதன்மை தேர்வு எழுத தகுதி பெற்றுள்ளனர். குரூப் 1 பணிக்கான முதன்மை தேர்வு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் மே 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள் தகுந்த ஆவணங்களுடன் முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் குறித்த விவரமான தகவல்கள் டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இடம்பெற்றுள்ளது. முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைத்து ஆவணங்களையும் முறையாக விண்ணப்பிக்குமாறு தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை 6 மாதங்களுக்கு பிறகு நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டில் தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது தகுதியில்லாத பலர் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களாக அவசர கதியில் சேர்க்கப்பட்டதாகவும் உறுப்பினர் பட்டியலில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளும் வரை தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. ஈரோட்டைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உறுப்பினர் பட்டியல் திருத்த பணிகள் நடந்து வருவதாகவும் குறைகளை நிவர்த்தி செய்ய 6 மாதங்கள் அவகாசம் வழங்குமாறு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்று வாக்காளர் பட்டியலை திருத்த அவகாசம் வழங்கி கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை 6 மாதங்களுக்கு பிறகு நடத்த அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவருமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது மல்யுத்த வீராங்கனைகள் சுமத்தியுள்ள பாலியல் தொல்லை குற்றச்சாட்டு தொடர்பாக டெல்லி காவல்துறை 2 வழக்குகளை பதிவு செய்தது. பிரிஜ் பூஷன் பாலியல் தொல்லை அளித்ததாக 18 வயதுக்குட்பட்ட வீராங்கனை உட்பட 7 மல்யுத்த வீராங்கனைகள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக டெல்லி காவல்துறையிடம் முன்னணி மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் அண்மையில் புகார் அளித்தனர். ஆனால் பிரிஜ் பூஷன் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை காலம் தாழ்த்தியதால் ஜந்தர் மந்தர் பகுதியில் பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக், வினோக் போகட் உள்ளிட்ட மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிரிஜ் பூஷன் மீது வழக்கு பதிவு செய்யாதது தொடர்பாக அவர் மீது குற்றம் சாட்டிய 7 வீராங்கனைகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை விசாரித்த போது வீராங்கனைகளின் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை உறுதியளித்தது. இதனைத் தொடர்ந்து பிரிஜ் பூஷனுக்கு எதிராக டெல்லி காவல்துறை 2 வழக்குகளை பதிவு செய்தது. அவற்றில் ஒரு வழக்கு 18 வயதுக்குட்பட்ட வீராங்கனை சுமத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் காலம் தாழ்த்தாமல் மாநில அரசுகள் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் அண்மை காலமாக வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுகள் அதிகரித்து வருகின்றன. தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சியினர் கூறும் வெறுப்பு கருத்துகள் சில நேரங்களில் மக்களிடையே மோதலை ஏற்படுத்தவும் வழிவகுக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வெறுப்பு பேச்சு மிகப்பெரிய குற்றம் என உச்சநீதிமன்றம் கூறியது. இத்தகைய வெறுப்பு பேச்சை கொடுங்குற்றமாக கருதி மாநில அரசுகள் காலம் தாழ்த்தாமல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. மேலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது. வெறுப்பு பேச்சால் நாட்டின் மதசார்பற்ற தன்மைக்கு ஆபத்து இருப்பதாக கூறிய உச்சநீதிமன்றம் அதனை காப்பது மாநில அரசின் கடமை என்றும் தெரிவித்தது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கோவை, சேலம் மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் பங்கேற்றார். இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் தேர்தல் கூட்டணி குறித்து இப்போது பேச வேண்டாம் என்றார். இதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் கூட்டமே கூட்டியிருக்கோம். முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. விரைவில் முடிவெடுக்கப்படும். பெங்களூர் செல்வீர்களா அப்படிங்கிறது பத்திரிகை செய்தியில் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க. நாளைக்குள்ள அந்த செய்தியை சொல்லிடுவோம். திராவிடம் என்றால் 2 கட்சிகள் மட்டுமில்லை, அது நாடு தழுவியது என்றும் கமல்ஹாசன் பேசினார். அதிமுகவை பற்றி பாஜக நிர்வாகிகள் விமர்சிப்பதை மாநில தலைவர் அண்ணாமலை தடுத்து நிறுத்தாவிட்டால் தகுந்த எதிர்வினையை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த புகைப்படத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தமிழ்நாடு பாஜகவில் எந்த முடிவையும் அண்ணாமலையே எடுப்பார் என்று கருத்து பதிவிட்டார். மேலும் அண்ணாமலை இல்லாமல் டெல்லி தலைமை தனியாக முடிவெடுக்காது என்பதை ஆறாக உடைந்து போன அதிமுகவுக்கு அமித்ஷா மற்றும் JP நட்டா ஆகியோர் உணர்த்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது அதிமுகவினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணியில் இருக்கும்போது இதுபோன்ற விமர்சனங்களை ஏற்க முடியாது என்றார். அதிமுகவை பற்றி பாஜக நிர்வாகிகள் விமர்சிப்பதற்கு அண்ணாமலை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கூறினார். ஒரு வினையாற்றுனா எதிர் வினையாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இது அண்ணாமலை இது கண்டிக்கணும். அவரை அண்ணாமலை கண்டிக்கவில்லை என்றால் அதற்கான எதிர்வினைகளை சந்திக்க வேண்டிய சூழல் பாஜகவுக்கு ஏற்படும் என்றும் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்தார். சென்னையில் பாஜக நிர்வாகி படுகொலை வழக்கில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி கவுன்சிலர் உட்பட 9 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வளர்ப்புறம் பகுதியை சேர்ந்த PBG சங்கர் வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் பாஜகவின் SC/ST பிரிவு மாநில பொருளாளராகவும் பதவி வகித்து வந்தார். இவர் கொளத்திலிருந்து பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக தன்னுடைய வீட்டிற்கு வியாழக்கிழமை இரவு காரில் சென்றார். பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டை பகுதியில் சங்கரின் காரை வழிமறித்த கும்பல் நாட்டு வெடிகுண்டை வீசியது. பிறகு சங்கரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறை தனிப்படை அமைத்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி கவுன்சிலர் சாந்தகுமார் உட்பட 9 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். எழும்பூரில் உள்ள 13வது நீதிமன்றத்தில் இவர்கள் அனைவரும் மொத்தமாக சரணடைந்தனர். தொழில் போட்டி காரணமாக இந்த கொலை நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த நிலையில் சரணடைந்த 9 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். ஆருத்ரா மோசடி வழக்கில் பாஜக நிர்வாகியும் நடிகருமான RK சுரேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி பணத்தை பெற்று சுமார் 2400 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுவரை 100 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கணக்குகளை முடக்கியிருப்பதாகவும் 4 கிலோ தங்க நகைகள் 6 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய IG ஆசியம்மாள் ஆருத்ரா ஹிஜாபு உள்ளிட்ட வழக்கு விவரங்கள் அமலாக்கத்துறைக்கு தரப்பட்டுள்ளதாக கூறினார். ஆருத்ரா வழக்கில் கடந்த ஒரு மாதத்துல மாலதி, மைக்கேல் ராஜ், ஹரிஷ், ராஜசெந்தாமரை, சந்திரகண்ணன் ஆகியோரை கைது செய்து இவங்களை சிறையில் அடைத்து இருக்கிறோம். இதுல கூடிய விரைவில் ஆருத்ரா வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஆருத்ரா ஹிஜாபு மோசடி வழக்குகளில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் ஆசியம்மாள் தெரிவித்தார். கர்நாடகாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை என்றும் தவறாக இசைக்கப்பட்டதால் தான் பாதியில் நிறுத்தப்பட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்தார். சர்வக்ன நகர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலையுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நந்தா கலந்துரையாடிய போது தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை குறித்து அண்ணாமலை பேசினார். அங்கிருந்த டேப் ஆபரேட்டர் அவர் தமிழ்தாய் வாழ்த்து போடுறார். போடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து சரியா இல்ல. அதுவும் டேப்ல அறகுறையாக ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அங்க போடப்பட்டது. ஆனாலும் நான் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை தெரிவித்து நின்று கொண்டிருந்தேன். அதை ஈஸ்வரப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் தற்போது ஒரே எதிரியாக தான் மட்டுமே இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். அதாவது டிஎம்கேவை பொறுத்தவரை அவர்களுடைய மொத்த டிஎம்கேவுக்கு ஒரே எதிரியாருன்னு அண்ணாமலை. டிஎம்கேவனுடைய தொண்டனிலிருந்து முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரை தினமும் அண்ணாமலை புராணம் பாடாம அவங்க தூங்க போக முடியாது. அதைத்தான் இன்னைக்கு டிஎம்கே செய்யறாங்க. அந்த புராணத்துல புதுசா கனிமொழி அவர்களும் சேர்ந்திருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் ஈஸ்வரப்பா செய்ததில் தவறு ஏதும் இல்லை என்றும் அண்ணாமலை கூறினார். கர்நாடகாவில் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் முதியவர்கள் வீட்டில் இருந்தே வாக்களிக்கும் வசதி அறிமுகம் செய்யப்படுகிறது. 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தே வாக்களிக்கும் முறையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்தது. அதன்படி கர்நாடகாவில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதன்முறையாக வீட்டில் இருந்தே வாக்களிக்கும் முறை செயல்பாட்டிற்கு வருகிறது. முதற்கட்டமாக மைசூரில் உள்ள 11 தொகுதிகளில் சவாலான இம்முயற்சியை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது.
மைசூரில் ஒட்டுமொத்தமாக 85,514 முதியவர்களும் 30,883 மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர். இவர்களில் 2,407 முதியவர்களும் 402 மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே வீட்டில் இருந்து வாக்களிக்க விரும்புவதாக தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்திருந்தனர். இதில் அதிகபட்சமாக KR நகரில் 499 முதியவர்கள் வீட்டில் இருந்தே வாக்களிக்க உள்ளனர். அவர்களின் வீடுகளுக்கு சென்றே ரகசியமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்காக 135 அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மே 6ஆம் தேதி வரை வீட்டில் இருந்து வாக்களிக்க கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பரப்புரையில் ஈடுபட தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கலபுரகியில் பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிரதமர் மோடியை நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு என்று விமர்சித்தார். இதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் பிரதமரை குறிப்பிடவில்லை, பாஜகவின் கொள்கைகளை கூறியதாக கார்கே விளக்கம் அளித்தார். மேலும் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கோருவதாக அறிவித்தார். இந்நிலையில் கார்கே மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் வாய் தவறி இதனை கூறவில்லை, திட்டமிட்டே விமர்சித்ததாக குற்றம் சாட்டிய பூபேந்தர் கார்கே மீது வழக்கு பதிவு செய்யவும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கர்நாடக பாஜக MLA பசனகவுடா எட்னல் சோனியா காந்தியை விஷக்கண்ணி என்று விமர்சித்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சியில் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கர்நாடக காங்கிரஸ் மாநில தலைவர் சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியினரும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளனர். பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் கூட தவறான தகவல்களை திட்டமிட்டு பரப்புவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பிரதமர் மோடியை விமர்சித்து காங்கிரசால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் நவல்குண்ட் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அமித் ஷா உலகமே பிரதமர் மோடியை புகழ்ந்து வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் அவரை அவமதிப்பதாக கூறினார். சிக்மகளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியின் போது 80 மத கலவரங்கள் நடந்ததாக குற்றம் சாட்டினார். कांग्रेस की सरकार में 80 कम्युनल राइट्स हुए, नोट माय वर्ड्स, 80 कम्युनल राइट्स हुए तो कांग्रेस के टाइम में हुए, ये आपको ध्यान में रखना चाहिए. இதனிடையே கர்நாடக மாநிலம் கல்புர்கியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி 40% ஊழல் செய்த பாஜக 40 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என கூறினார். கர்நாடகாவில் அரசு துறைகளில் 50,000 பணியிடங்கள் காலியாக உள்ளது என குறிப்பிட்ட அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் 50,000 பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும் என உறுதியளித்தார். மேலும் மாநிலத்திற்கு ஏற்ப சிறப்பு கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். டாஸ்மாக் சார்பில் தானியங்கி இயந்திரம் மூலம் மது வழங்கும் இயந்திரம் சென்னையில் 4 இடங்களில் திறக்கப்பட்டுள்ளன. பணம் செலுத்தினால் மதுபானம் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை டாஸ்மாக் நிர்வாகம் சோதனை முறையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அதிகமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதனை தடுக்கும் பொருட்டு டாஸ்மாக் நிர்வாகம் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி வாடிக்கையாளர்கள் தானியங்கி இயந்திரத்தில் உள்ள தொடுதிரையில் தங்களுக்கு தேவையான மதுபானங்களை தேர்வு செய்துவிட்டு பணத்தை செலுத்தினால் மதுபானங்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு அருகே உள்ள VR வணிக வளாகத்தில் முதன்முறையாக இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தற்பொழுது 4 எலைட் மதுபான கடைகளில் மட்டுமே இந்த இயந்திரம் சோதனை முறையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்த டாஸ்மாக் நிர்வாகம் தானியங்கி இயந்திரத்திற்கு அருகே ஒரு விற்பனையாளர் இருப்பார் என்றும் 21 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டுமே மதுபானங்கள் எடுக்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. NTR நூற்றாண்டு விழாவிற்கு ஆந்திரா சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார். மறைந்த நடிகர் NT ராமாராவின் நூற்றாண்டு விழா தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள விஜயவாடா சென்ற நடிகர் ரஜினிகாந்தை பாலகிருஷ்ணா விமான நிலையத்தில் வரவேற்றார். இருவரும் பரஸ்பரம் ஆற தழுவி அன்பை வெளிப்படுத்தினர். பின்னர் நட்சத்திர விடுதியில் ரஜினிகாந்த் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். இதனைத் தொடர்ந்து உண்டவல்லியில் உள்ள சந்திரபாபு நாயுடு வீட்டிற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர் அளித்த தேநீர் விருந்தை ஏற்றுக்கொண்டார். அப்போது இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினர். நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து அவர்களது நலத்திட்ட பணிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார்.
தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக உள்ள விஜயின் ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கம் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறது. அதில் ஒன்றுதான் விலையில்லா விருந்தகம். ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் உணவு வழங்கி பசியாற்றும் இந்த திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் திருச்சி, தஞ்சாவூர், சேலம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் விலையில்லா விருந்தகம் நடத்தும் நிர்வாகிகளை சந்தித்து நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்பில் நடிகர் விஜய் தனது ரசிகர்கள் குறித்தும் அவர்களது குடும்பத்தினர் குறித்தும் அன்புடன் கேட்டறிந்தார். மேலும் திருச்சியைச் சேர்ந்த ரசிகர் ஒருவருக்கு நடிகர் விஜய் ஆட்டோகிராஃப் போட்டுக் கொடுத்தார். தளபதிக்கு முன்னாடி பாட்டு பாடினேன், முறைதான் ஒரு முறைதான் நீ பார்த்தால் அது வரமே அப்படின்னு. எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி போனதெல்லாம் எதுவுமே அங்கே இதாகலை. அவரை பார்த்தோன்னே இது மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. ஜில்லா பிரசனா உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னாரு. அது அந்த ஒரு வார்த்தையே போதும் எனக்கு. இதேபோன்று நடிகர் விஜய் ஒவ்வொரு ரசிகருடனும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்தில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு வனத்துறை தெரிவித்துள்ளது. முதுமலை யானைகள் காப்பகத்தில் வளர்ந்த மசினி யானை பின்னர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பராமரிக்கப்பட்டு வந்தது. எப்போதும் துருதுருவென இருந்து பக்தர்களை கவர்ந்த மசினி யானை கடந்த 2018ஆம் ஆண்டு திடீரென பாகன் கஜேந்திரனை மிதித்துக் கொன்றது. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு மசினி யானை கொண்டுவரப்பட்டது. அங்கு மசினி யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பராமரித்து வந்த நிலையில் யானைக்கு உணவளிக்க சென்ற பாகன் பாலனை மசினி தாக்கியது. இதில் அவர் உயிரிழந்தார். இதனால் யானை பாகன் பாலனின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது பிரச்சனை ஏற்பட்டால் அவைகளை நடத்த தடை விதிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடை விதிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் கிராமங்களின் பட்டியலை கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட்டிருந்தது. இதில் இடம்பெறாத கிராமங்கள் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று போட்டிகளை நடத்தி வருகின்றன. அதன்படி புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கிராமங்களின் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு அரசு அறிவித்த பட்டியலில் இல்லாத கிராமங்களில் பாரம்பரியம் கருதி ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு நடத்த அனுமதி அளிப்பதாக உத்தரவிட்டனர். இருப்பினும் அவ்வாறு நடைபெறும் நிகழ்வுகளில் விதிகள் மீறப்பட்டாலோ அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ குறிப்பிட்ட கிராமங்களில் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த தடை விதிக்கப்படும் என நீதிபதிகள் நிபந்தனை விதித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மலை ரயில் பாதையில் நடமாடிய 3 யானைகளை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து விரட்டினர். கடும் வெப்பத்தின் காரணமாக வறட்சி நிலவுவதால் வன உயிரினங்கள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவது வழக்கம். அப்படி வரும் உயிரினங்கள் தண்டவாளங்களை கடக்கும் போது ரயில் மோதி உயிரிழக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள ரன்னிமேடு ஹில்க்ரோவ் இடையே தாய் யானையும் அதன் 2 குட்டிகளும் ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தன. தகவல் அறிந்து உடனடியாக அப்பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானையையும் குட்டிகளையும் விரட்டி அடித்தனர். அப்பகுதியில் மலை ரயில் வரும் நேரத்தில் யானைகள் தண்டவாளத்தில் நடமாடாமல் இருப்பதை கண்காணிக்கும் பணியிலும் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவினையொட்டி தேவை ஏற்பட்டால் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட ஆட்சியர் முடிவெடுக்கலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த ஆண்டு மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நிகழ்ந்த குற்றங்களின் விகிதம் தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மதுரை சித்திரை திருவிழாவில் சுமார் 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் குற்றச் சம்பவங்களை தடுக்கும் வகையில் மதுரையில் ஏப்ரல் 30 முதல் மே 5 வரை 6 நாட்கள் மதுக்கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரிக்கப்பட்டது. ஏற்கனவே காந்தி ஜெயந்தி, மிலாது நபி, மகாவீர் ஜெயந்தி உள்ளிட்ட நாட்களில் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடப்படுவதை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மனுதாரரின் மனுவை மதுரை மாவட்ட ஆட்சியர் பரிசீலித்து தேவை ஏற்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையில் உடல்நலக்குறைவால் இறந்த அசாம் மாநிலத்தவரின் உடலை அயோத்தி திரைப்படம் போன்று அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நெல்லை மாநகராட்சி ஆணையர் செய்த உதவி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 26 வயதான
ஜான் குஜூர் என்பவர் குடும்ப வறுமை காரணமாக சென்னையில் செக்யூரிட்டி வேலை செய்து வந்தார். குடும்பத்தில் 5 பேர் இருந்த போதிலும் இவரது வருமானத்தையே அவர்கள் நம்பியிருந்தனர். அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட ஜான் குஜூர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பான தகவல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடலை எப்படி சொந்த ஊருக்கு எடுத்து வருவது என தெரியாமல் அவர்கள் குடும்பத்தினர் திகைத்தனர். அதன்பின் அசாமில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் உதவியை அவர்கள் நாடினர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து மிஸ்டர் ஸ்வப்னில் பால் 2018 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நானும் அவரும் வந்து ஒன்றா ஐஏஎஸ் பாஸ் பண்ணி நாங்கள் ஒன்றா ஒரே டைமில் வந்து ட்ரைனிங்கில் ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க. ஸோ அதனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஹெல்ப் பண்ணவுடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிவா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணித்தரணும், கண்டிப்பாக பாடி வந்து இங்கே ரீச் ஆகணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டிருந்தாரு. இதையடுத்து நெல்லை மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி சோயா என்கின்ற தன்னார்வ குழுவின் உதவியுடன் அசாம் மாநிலத்தவரின் உடலை அவரது சொந்த ஊருக்கு அனுப்ப வழிவகை செய்தார். நெல்லையில் இருந்து சென்னை வந்த தன்னார்வ குழுவினர் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் நிதி உதவியுடன் ஜான் குஜூரின் உடலை விமானம் மூலம் அசாமுக்கு அனுப்பி வைத்தனர். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து சோயா ட்ரஸ்ட் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் அங்கே நமக்கு இப்போ அசாமில் இருந்து உதவுன ஒரு லோக்கல் என்ஜிஓ ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் மற்றும் இதை முன்னெடுத்த மிஸ்டர் ஸ்வப்னில் பால் ஐஏஎஸ் என்னோட பேட்ச்மேட் அவருக்கும் ப்ளஸ் இது உள்ள பெரிய விஷயத்தில் நான் ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சோம். அயோத்தி திரைப்படம் போன்று உடலை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க உதவியவர்களுக்கு ஜான் குஜூரின் நண்பர்கள், உறவினர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பெண் ஒருவர் ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ள விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எசனை ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு ஊராட்சி தலைவரின் கணவரான பன்னீர் என்பவர் நாள் ஒன்றுக்கு 100 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே வேலை தரப்படும் என கிராம மக்களை மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. அப்படி இல்லையெனில் எந்திரங்களை கொண்டு பணிகளை முடித்து கணக்கு காட்டப்படுவதாகவும் திலகவதி என்ற பெண் குற்றஞ்சாட்டியுள்ளார். மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் சில வீடியோ ஆதாரங்களையும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தன்னிடம் பேசிய ஆடியோ ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளதாக கூறினார். எழுதிக்கிறேங்க, அப்புறம் நான் பேப்பர்ல காசு வாங்கிட்டு வேலை வாங்குறாங்க. ஜேஜிபி தான் வண்டி தான் வேலை செய்யற வரைக்கும் அன்னைக்கு நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். 100 ரூபாய் கொடுத்தாதான் உங்களுக்கு வேலை, இல்லைன்னா நீங்க வராதிங்க, வீட்டுல இருந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆஃபீஸ்ல இருந்து ஒரு தலைவர் ஒரு அதிகாரி வந்தாங்க, உங்களுக்கு நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு 60 ரூபா தான் கிடைக்கும், இல்லைன்னா நீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க செய்யுங்க, இல்லைன்னா உங்க தலைவர் சொல்றதை நீங்க கேளுங்க. ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே முக்கியமா தலைவர் சத்யா வந்து கலந்துக்கிறது கிடையாது. அவருடைய கணவர் தான் வந்து எல்லா விஷயத்திலையும் பேசுவாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தொடக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்ட வலியுறுத்தி மாணவர்களின் பெற்றோர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆலம்பஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5 மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்த நிலையில் கிராம மக்களின் முயற்சியால் மாணவர்களின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்தது. எனினும் இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்படாததால் கால்நடைகள் மற்றும் அருகில் உள்ள ஊரணியில் இருந்து பாம்புகளும் பள்ளி வளாகத்திற்கு வருவதாக மாணவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டக்கோரி கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றியும் நடவடிக்கை எடுக்காத பள்ளி வளாகத்தில் மாணவர்களை அமர வைத்து அவர்களின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணதுனால ஒரு தனிநபர்னால எங்க ஒரு கிராமம் ஒரு ஸ்கூல் பாதிக்கப்படுது. அந்த ஆக்கிரமிப்பை மீட்டு எங்களுக்கு சுற்றுச்சுவர் அமைச்சு எங்க குழந்தைய பாதுகாப்பா கல்வி பயிலணும். இதனிடையே பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ள நபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதை தடுக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். எனினும் விரைந்து சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதை பாகுபலியுடன் ஒப்பிடக்கூடாது என ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சிறப்பாக இருப்பதாகவும் பாகுபலியுடன் பொன்னியின் செல்வனை ஒப்பிடாமல் படத்தை பார்க்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கமான வரலாற்று படங்களை விட பொன்னியின் செல்வன் வித்தியாசமாக இருப்பதாகவும் அனைவரும் நன்றாக நடித்துள்ள போதும் விக்ரம், ஐஸ்வர்யா ராய் தான் 2ஆம் பாகத்தின் பலம் என்றும் கோவையில் படம் பார்த்துவிட்டு வந்த ரசிகர்கள் கூறினர். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ரொம்ப பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது. சீன்ஸ் வந்து ஃபேர்லி என்கேஜிங்காகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு பாகுபலியோட கம்பேர் பண்ணாமல் இதோட யூனிக்னஸ் அப்ரிஷியேட் பண்ணி பார்த்தா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் நான். கல்கியின் பொன்னியின் செல்வன் புத்தகம் படித்தவர்களுக்கு சிறிது ஏமாற்றம் இருந்தாலும் புத்தகம் படிக்காதவர்களுக்கு படம் பிடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டனர். ஸ்டோரி ஃபைனல் கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து நிறைய மிஸ் ஆகுது.
அவ்வளோதான். மற்றபடி புக் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்னதாக டிசப்பாயின்மெண்ட், அவ்வளோ நல்லா இருந்தது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது, என் கூட வந்தவங்களுக்கு புக் படிக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. படத்தில் ஏதேனும் ஏமாற்றம் தென்பட்டால் அதை ரவி வர்மனின் ஒளிப்பதிவும் ஏஆர் ரஹ்மானின் இசையும் மறக்கச் செய்வதாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர். பொன்னியின் செல்வன் பேன் இண்டியா படமாக மாற வேண்டுமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை காசி திரையரங்கில் ரசிகர்களுடன் இணைந்து நடிகர் கார்த்தி படம் பார்த்தார். இதற்காக குதிரைகளின் புடைசூழ திரையரங்கிற்கு வருகை தந்தார். அவருக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. படம் முடிந்து வந்து திரும்பி வந்த நடிகர் கார்த்தியை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் நெரிசல் ஏற்பட்டு திரையரங்கின் கண்ணாடி கதவு உடைந்து நொறுங்கியது. பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த நடிகர் கார்த்தி பொன்னியின் செல்வன் திரைப்படம் பிரம்மாண்ட படைப்பாக அமைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அது மக்கள் முடிவு பண்ற விஷயம். நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பதிவு, மிகப்பெரிய படைப்பு. இதனிடையே கோவையில் பொன்னியின் செல்வன் வெளியான திரையரங்கு முன்பு பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க ரசிகர்கள் கொண்டாடினர். நடிகர் கார்த்தியின் கட் அவுட்டிற்கு ரசிகர் ஒருவர் பாலாபிஷேகம் செய்தார். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பெரம்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நரிக்குறவர் இன மாணவிக்கு பழங்குடியினர் சாதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் இன மாணவிக்கு பழங்குடியினர் சாதிச் சான்றிதழ் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை பழங்குடியினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் வசித்து வரும் நரிக்குறவர் இன மாணவ மாணவிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து பட்டியலின பழங்குடியினர் வகுப்பிற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்த கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசு நரிக்குறவர் இன மக்களை பட்டியலின பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையை வெளியிட்டது. ஆனால் இணையதளத்தில் சான்றிதழ் பெறுவதில் நாடு செய்தி வெளியிட்டது. இதனையடுத்து அந்த சிக்கலையும் தீர்க்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் மலையப்பநகர் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகள் கோகிலாவிற்கு பட்டியலின பழங்குடியினருக்கான சாதிச் சான்றிதழை ஆட்சியர் கற்பகம் வழங்கினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். எங்க மாவட்டத்தில் முதல் சர்டிபிகேட் இந்த பெருமை மாவட்ட ஆட்சித்தலைவர். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு குறித்து விமர்சனம் செய்த அதிமுக கவுன்சிலர்களை திமுக உறுப்பினர்கள் பிடித்து வெளியே தள்ளிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சியில் திருமண மண்டபங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களில் மதுபான விநியோகம் தொடர்பான திருத்த விதிகளை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் பேச முயன்றனர். அப்போது முழக்கங்களை எழுப்பிய திமுக உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்களை தள்ளி வெளியேற்றினர். ஜனநாயக ரீதியில் அரசமைப்பு சட்ட பிரகாரம் நாங்கள் தூத்துக்குடி மாமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தா அவங்க எங்களே ஒரு குண்டர்களை வைத்து திமுக மாமன்ற உறுப்பினத்தை எங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. இது முக்கிய ஜனநாயக விரோதமான நடவடிக்கை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதிமுக சார்பாக. தொடர்ந்து திமுக மாமன்ற உறுப்பினர்களை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி அருகே பாலம் அமைக்கும் பணியின் போது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானது. தென்காசி மாவட்டம் மத்தாம்பாறையில் இருந்து பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் கடந்த சில மாதங்களாக சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்தது. இதனைத் தொடர்ந்து குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். இருப்பினும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணானதால் செங்கோட்டை, தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது.
சென்னை காசிமேட்டில் பழைய விசைப்படகு கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. காசிமேடு துறைமுக பொறுப்பு கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் பழைய விசைப்படகுகளின் கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் திடீரென தீ பற்றியது. கொட்டி வைக்கப்பட்டிருந்த பழைய உதிரி பாகங்கள் வேகமாக எரிந்தன. தகவல் அறிந்து ராயபுரம் மற்றும் தண்டையார்பேட்டை தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வீரர்கள் நிகழ்விடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடும் வெப்பம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது யாராவது வேண்டுமென்றே தீயிட்டனரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுவதாகவும் நிரந்தர தீர்வு காண வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்ஐசி முகவருக்கு முதிர்வு தொகை தர மறுத்த அந்நிறுவனத்திற்கு அபராதம் விதித்து திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் எல்ஐசி முகவராக இருந்தார். இவர் தன்னுடைய கமிஷன் தொகையில் இருந்து பிரீமியம் தொகையை பிடிக்கும் வகையில் 2 பாலிசிகளை எல்ஐசியில் எடுத்திருந்தார். 2017ஆம் ஆண்டு மதியழகன் மரணமடைந்த நிலையில் அவரது மனைவி வனிதா முதிர்வு தொகைக்கு விண்ணப்பித்தார். அப்போது பிரீமியம் சரியாக செலுத்தவில்லை என்ற எல்ஐசி இறப்பு உரிமை தொகை வழங்க மறுத்துவிட்டது. இதனை எதிர்த்து திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வனிதா வழக்கு தொடர்ந்தார். அதனை விசாரித்த குறைதீர் ஆணையம் பாலிசி காலாவதியானது தொடர்பாக எந்தவிதமான அறிவிப்பும் கொடுக்கப்படாததை சுட்டிக்காட்டியது. எனவே 2 பாலிசிகளும் காலாவதியாகவில்லை என்றும் அதற்கு இறப்பு உரிமை தொகை வழங்காதது சேவை குறைபாடு என்றும் ஆணையம் தீர்ப்பளித்தது. காப்பீட்டுத் தொகை 3 லட்சம், புகார்தாரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் பொருள் நஷ்டத்திற்கு 50,000, வழக்கு செலவு தொகையான 5,000 ரூபாயும் வழங்கவும் ஆணையம் உத்தரவிட்டது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திப்பதன் காரணமாக 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், ஈரோடு, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் சனிக்கிழமை முதல் 4 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. மே 1ஆம் தேதி மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. கடலூரில் மீனவர் கொலை வழக்கில் 10 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதை எதிர்த்து தண்டனை பெற்றவர்களின் உறவினர்கள் நீதிமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2018ஆம் ஆண்டு சோனாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் பஞ்சநாதன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 20 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு கடலூர் 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் தீர்ப்பினை அறிவித்தார். அதன்படி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 20 பேரில் 10 பேர் குற்றவாளி என அறிவித்தார். மேலும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதாகவும் தீர்ப்பளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் நீதிமன்ற வளாகத்தில் கேட்டின் முன்பு நின்று கோஷம் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் பெண்மணி ஒருவர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. பாதுகாப்பிற்காக கலவர தடுப்பு வாகனமும் நிறுத்தப்பட்டுள்ளது. 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே மாரியம்மன் கோவில் குடைவிழாவை திருநங்கைகள் பக்தி பரவசத்துடன் கொண்டாடினர். நரசிங்கநல்லூர் கிராமத்தில் உள்ள திருநங்கையர் குடியிருப்பில் திருநங்கைகள் இணைந்து மாரியம்மன் கோவிலை கட்டி வழிபட்டு வருகின்றனர். இந்த கோவிலின் குடைவிழாவையொட்டி பால்குடம் எடுத்து வந்த திருநங்கைகள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்பொழுது மேள தாளங்களுடன் திருநங்கைகள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். பின்னர் அம்மனுக்கு பூஜைகள் நடந்தபோது பக்தி பரவசத்தில் சில திருநங்கைகள் சாமி ஆடினர். நரசிங்கநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் விழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். நண்பர்களுடன் டீ கடைக்கு செல்வது போல போதை ஆசாமி ஒருவர் நல்ல பாம்புடன் டீ குடிக்க சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியை ஒட்டி ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. இப்பகுதி வயல்வெளிகளில் பாம்பு உள்ளிட்டவற்றின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் செங்கோட்டை
பிரானூர் பார்டரில் காதர் என்ற நபர் கழுத்தில் நல்ல பாம்புடன் டீ குடிக்க வந்தார். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இதனைக் கண்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். ஆனால் அந்த நபரோ எந்த பதற்றமும் இல்லாமல் கழுத்தில் பாம்பை மாலை போல சுற்றிக் கொண்டு சூடான டீயை கூலாக அருந்தினார். பாம்பின் வாயை அழுத்தி பிடித்தபடி பார்ப்போரை பதற வைக்கும் விதமாக டீ குடித்த இந்த வீடியோ தற்போது கவனம் பெற்று வருகிறது. மது போதையில் இருந்த அவர் அப்பகுதியில் ஊர்ந்து வந்த பாம்பை பிடித்து கழுத்தில் போட்டதாக சொல்லப்படுகிறது. ஐடி சோதனை மூலம் திமுகவை அச்சுறுத்த முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். வருமான வரி சோதனை நடத்துவதன் மூலமாக திமுகவை அச்சுறுத்த முடியாது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் திமுக மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை தகர்த்தெறிந்துவிட்டு பணியாற்றி வருவதாக கூறினார். திமுக மேல எப்பங்க குற்றச்சாட்டு இல்லாம சொல்லியிருக்கீங்க? எப்பவுமே திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்க அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு எங்களோட வேலைகளை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். எப்பயாவது நீங்க வாழ்த்திருக்கீங்களா? மேலும் ஐடி ரைடுகளுக்கெல்லாம் அஞ்ச முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஐடி ரைடு எப்பவுமே நடக்கிறது என்ன புதுசா? ஏதாவது சரி வருஷம் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதா? ஏதாவது வழக்கு நடந்திருக்கா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? திமுகவால யாரும் அச்சுறுத்தலாம் முடியாதுங்க. நீங்க பயப்படாம இருங்க. திமுகவை யாரும் வாழ்த்துவது இல்லை, குற்றம் சாட்டு மட்டுமே கூறி வருவதாகவும் உதயநிதி குறிப்பிட்டார். ஜி-ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 6வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஜி-ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து சென்னை, திருச்சி, கோவை, ஹொசூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கடந்த 5 நாட்களாக சோதனை நடைபெற்று வந்த நிலையில் 6வது நாளாக இன்றும் சோதனை தொடர்கிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள ஜி-ஸ்கொயர் நிர்வாகி பாலா, அவரது மாமனார், நெருங்கிய நண்பர் வீடு ஆகிய 3 இடங்களில் நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை நேற்று இரவு 10 மணி அளவில் நிறைவடைந்தது. இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் முழுமையான சோதனைக்கு பிறகே வரி ஏய்ப்பு தொடர்பான தகவல்கள் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க மறுத்த தமிழ்நாடு அரசின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 2006ஆம் ஆண்டு முதல் 15 ஆண்டுகளாக தனக்கு வழங்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பை கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு விலக்கிக் கொண்டது ஏன் என தெரிவிக்க கோரியும் தனக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வழக்கு தொடர்ந்தார். மேலும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும்போது காவல்துறை பாதுகாப்பு பெற முடியும் என்ற உரிமை மறுக்கப்படுவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி சந்திரசேகரன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சி.வி. சண்முகத்திற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவும் பாதுகாப்பை திரும்பப் பெற்றதில் உள்நோக்கம் ஏதும் இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாதுகாப்பு ஆய்வுக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே வாபஸ் பெறப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு பாதுகாப்பு வழங்க மறுத்த அரசின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதி பாதுகாப்பு கோரிய சி.வி. சண்முகம் மனுவை 8 வாரத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட்டார். திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் உறுப்பினர்கள் என திமுகவை சேர்ந்தவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மேயர் சாதி பாகுபாடு பார்ப்பதாக குற்றம் சாட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சி உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. மொத்தமுள்ள 55 கவுன்சிலர்களில் 30க்கும் குறைவானவர்களே கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதிய திட்டப்பணிகளுக்கான டெண்டருக்கு அனுமதி கோரப்பட்டது. அப்போது அவசர கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என திமுகவை சேர்ந்த மேயரிடம் திமுக உறுப்பினர்களே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் சமாதானப்படுத்த முயன்ற போதும் வாக்குவாதம் நீடித்தது. அப்போது சாதி பாகுபாடு பார்க்கும் மேயர் சரவணன் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என கூறி 15வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஜய் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நெல்லை மாநகராட்சியில் மேயர் மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே உட்கட்சி பூசல் நிலவும் நிலையில் அது மாநகராட்சி கூட்டத்திலும் எதிரொலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியுள்ளது.
திருநெல்வேலி மாவட்டத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக விழுந்த புகாரின் அடிப்படையில் ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை அதிகாரி அமுதாவிடம் கைதிகள் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இந்த சூழலில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆசிக் கோயல் அளித்த புகாரின் அடிப்படையில் பல்வீர் சிங் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் இதற்கான பதிலை 4 வாரங்களுக்குள் காவல்துறை டிஜிபி அளிக்க வேண்டும் எனவும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிலோ 2 ரூபாய்க்கு கேட்டதால் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தக்காளியை சாலையில் கொட்டி விவசாயிகள் அழித்தனர். செங்கத்தில் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்ததால் தேசிய நெடுஞ்சாலைகளில் விவசாயிகள் தக்காளிகளை கொட்டி அழித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கொடுத்துள்ளதால் விவசாயிகள் அறுவடை பணிகளையும் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தோக்கவாடி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கமிஷன் மண்டிக்கு தக்காளிகளை எடுத்துச் சென்றுள்ளனர். அங்கு கிலோ 2 ரூபாய்க்கு கேட்டதால் விரக்தி அடைந்த அவர்கள் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் தக்காளிகளை கொட்டிச் சென்றனர். கடன் வாங்கி காசு கட்டி தண்ணி வாங்குவாங்க. தண்ணி வாங்கி 3 மாதம் பயிர் வச்சா மண்டிக்கு போனால் மார்க்கெட்டில் வாங்க மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரோக்கர்கிட்ட வாங்கி என்கிட்ட 2 ரூபா அவங்க 3 ரூபா வாங்கி அவங்க 50 ரூபா விற்கிறாங்க. என்கிட்ட வியாபாரமே ஒன்றும் பண்ண மாட்டுறாங்க ஒழுங்காக கூட. நாங்கள் ஆடு மாடாச்சும் சாப்பிடணும், கால்நடையாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஏன்னா ரோட்டில் தான் கீழே கொட்டிருக்கோம். கடன் வாங்கி பயிரிட்ட விவசாயிகள் தாங்கள் முதலீடு செய்த தொகைக்கு கூட கிடைக்காததால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். உதகையில் கோடை சீசனையொட்டி போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ள நிலையில் 100 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசன் தொடங்கியதால் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாகவும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பணி தொடங்கியுள்ளது. இதனை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன், கோடை சீசன் முழுவதும் நாள்தோறும் கண்காணிப்பு பணிகள் நடைபெறும் என கூறினார். போக்குவரத்தை சரி செய்வதற்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் ஊட்டி டவுனில் மட்டும் ஒரு 100 கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கிறது. இது எதுக்காகனா இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல போக்குவரத்து ஸ்டாக்னேஷன் ஆகி நிற்கிதுன்னா அங்கே இம்மிடியேட்டாக கூப்பிட்டு ஏன் எதுக்காக நிற்கணும், அது எங்கே டைவர்ஷன் கொடுக்கலாம் என்பதற்கு வாட்ச் பண்ணுவதற்காகவும் அப்புறம் குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காகவும் இந்த 100 கேமரா போடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு பணிகளுக்காக கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் வருகை தந்துள்ளதாகவும் எஸ்பி பிரபாகரன் கூறினார். விழுப்புரம் அருகே சொத்து தகராறில் தந்தை மீது ஆட்டோவை ஏற்றி கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். கோட்டக்குப்பம் குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்கின்ற விவசாயி தனது சொத்துக்களை தனது 3 மகன்களுக்கும் பிரித்துக் கொடுத்தார். அதில் மூத்த மகனுக்கு அதிகமான பங்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மற்ற 2 மகன்களும் தந்தையுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெரியசாமி மீது இளைய மகன் முருகன் தனது சொந்த ஆட்டோவை கொண்டு அதிவேகத்தில் மோதினார். இதில் படுகாயமடைந்த பெரியசாமி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. இதையடுத்து மூத்த மகன் வெங்கடேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இளைய மகன் முருகனை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2வது மகன் ஈஸ்வரனை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். 2 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி தொடர்ந்த வழக்கு குஜராத் உயர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு குஜராத் உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் சூரத் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் காரணமாக ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரியும் வழக்கு நடைபெறும் வரையில் தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரியும் சூரத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் செஷன்ஸ் நீதிமன்றம் நிராகரித்ததற்கு எதிராக ராகுல் காந்தி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரிக்க நியமிக்கப்பட்ட நீதிபதி கீதா கோபி விசாரணையிலிருந்து விலகியதால் இந்த மனுவை நீதிபதி ஹேமந்த் பிரச்சக் இன்று விசாரிக்க உள்ளார்.
டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சிறையில் உள்ள மணீஷ் சிசோடியாவின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்து சிறையில் அடைத்தது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த வழக்கில் மார்ச் மாதம் 9ஆம் தேதி மணீஷ் சிசோடியா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து பிணையில் விடுவிக்க கோரி மணீஷ் சிசோடியா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை முக்கிய கட்டத்தில் இருப்பதால் மணீஷ் சிசோடியாவை பிணையில் விடுவிக்க கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மணீஷ் மனுவை நிராகரித்தது. இந்நிலையில் மணீஷ் சிசோடியா தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக மணீஷ் சிசோடியாவின் காவல் மே மாதம் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளனர். சூடானிலிருந்து இதுவரை 96 தமிழர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். சூடானிலிருந்து மீட்கப்பட்ட மேலும் 9 தமிழர்கள் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நேரில் சென்று வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சூடானில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். ஆபரேஷன் காவேரி திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை மீட்டு வாருங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற முயற்சியின் காரணமாக இதுவரையிலும் 96 பேர் மீட்டிங் தமிழகத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். சூடானில் போர் தீவிரமடைந்திருப்பதாகவும் எப்பொழுதும் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததாகவும் தாயகம் திரும்பிய தமிழர்கள் தெரிவித்தனர். நாங்கள் இருந்த பகுதி ஏர்போர்ட் பக்கத்திலே தான் இருந்தோம். அங்கே தான் அதிக தாக்குதல். நிறைய தமிழர்கள் இருக்காங்க, 200-300 பேர் இருக்காங்க. டோட்டல் 6000 பீப்புள் இருப்பாங்க இந்தியன்ஸு. இந்த நிலைமையில அப்ராடுக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு முடிவில் இருக்குங்க சார். அந்த அளவுக்கு ரொம்ப மனதளவில் பாதிச்சுட்டேன். சேவிங்ஸை விட உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தாச்சு சார். நமக்கு சேவிங்ஸ் வேணாம், இங்கே ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அதனால் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு சார். குழந்தையோட எவ்வளோ சிரமப்பட்டீங்க? ரொம்ப சிரமம் சார், ஒன்றும் முடியல. 4 நாளாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்கோம். மேலும் வேலை வீடு என அனைத்தையும் விட்டுவிட்டு உயிர் பிழைத்து வந்திருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஆபரேஷன் காவிரி திட்டத்தின் கீழ் 13வது குழுவினர் சூடானில் இருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சூடானில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்திருக்கிறது. இதையடுத்து ஆபரேஷன் காவிரி திட்டத்தின் மூலம் அங்கு வசித்து வரும் 4000 இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. அதன் பேரில் சூடானில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்களை கப்பல் மூலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டாவிற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அங்கிருந்து அவர்கள் இந்திய விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர். இவ்வாறு 135 இந்தியர்கள் அடங்கிய 12வது குழுவும் ஜெட்டாவிற்கு வந்தடைந்ததாக வெளியுறவுத்துறை இணை செயலாளர் முரளிதரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இதுவரை 2100 இந்தியர்கள் சூடானிலிருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 300 இந்தியர்கள் அடங்கிய 13வது குழு INS சுமேதா கப்பல் மூலம் சூடானில் இருந்து புறப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் நகரங்களை குறிவைத்து ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கீவ் நகரில் நடந்த இசை நிகழ்ச்சி பலரையும் கவர்ந்திருக்கிறது. ஐரோப்பியர்களிடையேயான பிரபலமான யூரோவிஷன் பாடல் போட்டி வரும் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் இதில் பங்கேற்கும் நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள வார்ச்சி குழுவினர் கீவ் நகரில் அறிமுக இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றினர். இதில் ஆயிரக்கணக்கான இசை ரசிகர்கள் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். யூரோவிஷன் பாடல் போட்டியை பிரபலப்படுத்தும் வகையில் ஆண்ட்ரி ஹுட்ஸ்லிக் மற்றும் ஜுமோ அகஸ்டஸ் ஆகியோர் நடத்திய நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. போருக்கு எதிரான தைரியத்தையும் வலிமையும் பரப்பும் வகையில் தங்கள் பாடல்கள் அமையும் என்று தெரிவித்துள்ள இசைக்குழுவினர் குறை மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளை பராமரிக்கும் வகையில் மருத்துவமனைகளுக்கு சுமார் 2,21,00,000 ரூபாய் மதிப்பில் நிதி திரட்டவும் நிகழ்ச்சி நடத்தியதாக தெரிவித்தனர். அமெரிக்காவில் பள்ளி பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்ட 7ஆம் வகுப்பு மாணவர் 66 பேரின் உயிரை காப்பாற்றினார்.
அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் சுமார் 66 மாணவர்களுடன் பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து ஓட்டுநருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் பேருந்தும் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. இதனை கண்டு சுதாரித்த 7ஆம் வகுப்பு மாணவர் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தினார். பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததும் மற்ற மாணவர்கள் அச்சத்தில் அலறினர். ஆனால் நிதானமாக சாதுரியத்துடன் செயல்பட்ட 7ஆம் வகுப்பு மாணவரால் பேருந்தில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் ஓட்டுநரை மருத்துவமனையில் சேர்த்து மாணவர்களை மற்ற வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். இதனிடையே சாதுரியமாக செயல்பட்ட மாணவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர். வட அமெரிக்காவின் ஐடாஹோ பகுதியில் மேய்ச்சலுக்காக செம்மறி ஆடுகள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதை பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். மலைப்பகுதி நிறைந்த ஐடாஹோவின் போய்ச்சி பகுதியில் கம்பளிக்காக வளர்க்கப்படும் செம்மறி ஆடுகள் பண்ணை அதிக அளவில் இருக்கிறது. அப்பகுதியில் வறட்சி காரணமாக 2500க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் ஒரே நேரத்தில் ஈகல் பகுதியை கடந்து டேபிள் ராக் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சாறை சாறையாக செம்மறி ஆடுகள் செல்வதை கண்ட பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் பஞ்சு பொதி போன்று நகர்ந்து சென்ற ஆடுகளை வியப்புடன் பார்த்து ரசித்தனர். டேபிள் ராக் பகுதியில் பசுமையான புற்கள் நிறைந்திருப்பதால் அப்பகுதிக்கு ஆடுகள் அழைத்துச் செல்லப்படும் நிலையில் இலையுதிர் காலத்தில் மீண்டும் பண்ணைகளுக்கு திரும்பும் என்று கூறப்படுகிறது. IPL தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் லக்னோ அணி இமாலய வெற்றியை பதிவு செய்தது. நடப்பு IPL தொடரில் அதிகபட்ச ரன்களை குவித்து சாதனை படைத்த லக்னோ அணி பஞ்சாப் அணியை 56 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. நேற்று நடைபெற்ற 38வது IPL லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்தது. அணியில் தொடக்க வீரர்களாக கேப்டன் KL ராகுல், கேல் மேயர்ஸ் களமிறங்கினர். KL ராகுல் 12 ரன்னில் அவுட் ஆனார். அடுத்து வந்த ஆயுஷ் பதோனியுடன் கைகோர்த்த கேல் மேயர்ஸ் 24 பந்துகளில் 54 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். அதைத் தொடர்ந்து பதோனி 24 பந்துகளில் 43 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சிறப்பாக ஆடி 40 பந்துகளில் 72 ரன்கள் குவித்தார். இறுதியில் லக்னோ அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 257 ரன்கள் குவித்தது. இது நடப்பு IPL தொடரில் ஒரு அணி குவித்த அதிகபட்ச ரன்களாகும். அத்துடன் IPL வரலாற்றில் 2013ஆம் ஆண்டு பெங்களூரு அணி குவித்த 263 ரன்களுக்கு பிறகு இது இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும். 258 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது. 20 ஓவர் முடிவில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 201 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் லக்னோ அணி 56 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஈடன் கார்டன் மைதானத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் 39வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி பலம் வாய்ந்த குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹர்திக் பாண்டியா தலைமையிலான குஜராத் அணி இதுவரை விளையாடிய 7 போட்டிகளில் 5 வெற்றி 2 தோல்வி என்ற கணக்கில் புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்தில் நீடிக்கிறது. கொல்கத்தா அணி இதுவரை விளையாடிய 8 போட்டிகளில் 3இல் மட்டும் வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. உள்ளூர் மைதானத்தில் விளையாடுவது கொல்கத்தா அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து டெல்லியில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் டெல்லி ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. புள்ளிகள் பட்டியலில் கடைசி 2 இடத்தில் உள்ள இவ்விரு அணிகளும் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் களம் காண உள்ளன. ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவில் PV சிந்து, பிரணாய் ஆகியோர் காலிறுதி சுற்றுடன் வெளியேறினர். ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டி துபாயில் நடைபெற்று வருகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் நடந்த காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது அசான், ஹென்ரா செட்டியவான் இணையை எதிர்கொண்டது. இதில் 21-12, 21-12 என்ற நேர் செட்களில் இந்திய அணி வெற்றியை வசமாக்கியது.
மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடந்த காலிறுதி ஆட்டம் ஒன்றில் PV சிந்து தொடரின் 2ஆம் நிலை வீராங்கனையான தென்கொரியாவின் அன்சியங் உடன் பலப்பரீட்சை நடத்தினார். முதல் செட்டை 21-18 என கைப்பற்றிய சிந்து அடுத்த 2 செட்களை 5-21, 9-21 என்ற கணக்கில் இழந்து தொடரில் இருந்து வெளியேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதியில் ஜப்பானின் கண்டா சுனையாமாவை எதிர்கொண்டார். இதில் 11-21, 9-13 என பின்தங்கியிருந்த பிரணாய் காயம் காரணமாக பாதையில் விலகினார். இத்துடன் சூப்பர் 16 நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து 9 மணி செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியா